வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 2 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the difference between local value and face value of 7 in the number 32675149. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர் எழுதிக்கலாம். 32675149. இந்த நம்பர்ல 7 அப்படின்ற இந்த டிஜிட்டோட லோக்கல் வேல்யூ அப்புறம் ஃபேஸ் வேல்யூ இது ரெண்டுத்துக்கோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். லோக்கல் வேல்யூனா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிளேஸ் வேல்யூ. ஸோ பிளேஸ் வேல்யூ தான் லோக்கல் வேல்யூ. ஸோ பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 4 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 1 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 5 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, அப்போ 7 வந்து 10,000 பிளேஸ்ல இருக்கு. ஸோ 70,000 அப்படின்றது தான் 7ஓட லோக்கல் வேல்யூ. ஸோ 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு உங்களுக்கே தெரியும், 7 தான். ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா வர வேல்யூ தான் டிஃபரன்ஸ். ஸோ 7 1 2 3 4 மைனஸ் 7. இப்போ இந்த 0ல 7 போகாது, பக்கத்துல இருந்து கடை வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலயும் 0 இருக்கு. ஸோ அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் 0 இருக்கு, அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் 0 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 7ல இருந்தா கடை வாங்கணும். 7ல இருந்து கடை வாங்கினீங்கன்னா 7 6 மாறிடும். ஸோ இந்த 0 10 மாறிடும். இப்போ இந்த 10ல இருந்து ஒன்று கடை வாங்கினா இந்த 10 9 மாறிடும், இந்த 0 10 மாறிடும். ஸோ இங்க இருந்து ஒன்று கடை வாங்கினா இந்த 10 9 மாறிடும், இந்த 0 10 மாறிடும். ஸோ அகைன் இங்க இருந்து கடை வாங்கினீங்கன்னா இந்த 10 9 மாறிடும், இந்த 0 10 மாறிடும். இப்போ இந்த 10ல 7 போச்சுன்னா 3, பேலன்ஸ் மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம் நம்ம 9. கொடுத்துருக்க 32675149 அப்படின்ற நம்பர்ல 7ஓட பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும், அதாவது இங்க பிளேஸ் வேல்யூன்றத லோக்கல் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 69993. ஸோ இந்த வீடியோல நம்ம பிளேஸ் வேல்யூக்கு லோக்கல் வேல்யூ அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் லோக்கல் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.